ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதழ் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான ஒரு வார பலன்கள் தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மிதுன ராசியில் குரு வக்கரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இந்த வாரமும் இருக்காங்க. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கர கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இந்த வாரம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல இந்த வாரம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைன்னு தான் சொல்லணும். எந்த விதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல 10ஆம் இடம்னாலே உங்களுடைய அந்தஸ்து. ஆக இந்த வாரத்தை உங்கள் அந்தஸ்திலே, புகழ்லேயே, கௌரவத்திலே ஒரு குறையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், எண்ணங்கள் இருந்திருக்கும். அது நிறைவேறாமல் இருக்கலாம், பூர்த்தியாகாமல் இருக்கலாம். இந்த வாரம் எப்படியாவது அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடுவதற்கு, நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு, ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க, செலிபிரிட்டியுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்படி இருக்கிறது நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் உங்களுக்கு கூடும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் முதல்ல சொன்ன மாதிரி நிறைவேறும். யாரெல்லாம் நம்பி இருக்கீங்க அவங்க கை கொடுப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக எல்லாருமே இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் விநாயகரையும் நீங்கள் குறிப்பாக பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்னாலே இறை அருள். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல எத்தனை கிரகம்? 4 கிரகங்கள். இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ரொம்ப நாளாக லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்ருக்கேன், ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ராவல் நிறைவேறும். அது இல்லாமல் நீங்கள் அந்த ட்ராவல் போகிறதுக்கு எதாவது ரிசர்வ் பண்ணுறதுக்கு, புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், குறிப்பாக ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள், யாரெல்லாம் வெளிநாட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, அது ஜாபாக இருக்கட்டும், டூராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த வாரம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அத்தனையும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அப்பாவுடைய ஒரு அன்பை எதிர்பார்க்குறேன், ஒரு ஆதரவை எதிர்பார்க்குறேன், கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு
பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள், யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்க நடப்பதற்கான வாய்ப்பு. மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுங்க. பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரமும் கிரகங்கள் மாற்றம் இல்லை. கரெக்டாக உங்களுடைய 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த கிரகங்கள் 8ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரமும் இருக்குது. எதிலெல்லாம் கவனம்? முதல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பார்ட்னருக்காக உழைக்க வேண்டியது இருக்குது, அது விஷயத்தில் கவனம். எல்லா விதமான உறவுகள், எனி இன்லாஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அது இல்லாமல் மேரிட்டல் லைஃப்லையுமே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஸோ அதுக்காக இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். புதுசாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் வேண்டாம். பேச்சுவார்த்தைகள், பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளெல்லாம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் கவனம். ஸோ இந்த வாரத்தில் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் தான் ஷோலாக யாரையும் நம்பாமல் எஃபர்ட் எடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை பெரிய லெவலில் நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட ஒரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழை காப்பாற்றுவார். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நட்பு வட்டாரத்தால் பிரச்சனைகள், மூத்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். இந்த வாரம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. ட்ராவலால் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்தஸ்து புகழ் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்லை. யாரெல்லாம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, வேலையில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம்
நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம், இது அத்தனையும் இருக்குது. தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வருமானங்கள் எவ்வளோக்கு இருக்கோ அதுக்கு மேலே செலவினங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் நிறைய தடைகள் இதெல்லாம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையையும் காளியையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. 6ஆம் இடம் சக்ஸஸ், எதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி, வேலையில் வெற்றி, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுல வெற்றி, காம்படிஷன் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வெற்றி, ஏதாவது கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குன்னா அதில் ஜெயிப்பதற்கான வெற்றி, இது எல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமானா இந்த வாரம் வரும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே பாசிபிலிட்டிஸான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, ஜாப் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக வேலை இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இருந்தால் கூட இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். கணவன் மனைவி 2 பேருக்குள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது வைத்திய செலவுகள், இதையே நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லோன் வாங்கி ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை கிடைக்கும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள், நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. தேவையில்லாமல் யாருக்கும் பணம் காசு கடன் கொடுக்காதீங்க. அதெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனையுமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த வாரம் கிரகங்கள் நமக்கு செய்ய வேண்டிய பலனை பார்க்குற போது உங்களுடைய கரியரில் எஃபர்ட்டு கொடுங்க. உங்களுடைய சுப்பீரியரு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட்டிங் கம்மியாக இருக்கும். சப்பார்டினேட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அதனால் அடக்கி வாசிங்க. வேலையில் யாரையும் நம்பாதீங்க, நீங்களே எஃபர்ட்டை கொடுங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முதலே சொன்ன மாதிரி டூர் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. கடனை காட்டிலும் மெயினாக க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்குது, ரொம்ப நாளாக மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன், மருந்து மாத்திரை சாப்பிட்டு இது வரைக்கும் என்ன நோயும் குணமாகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய டிசீஸ் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிற காட்டில் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு புதுசாக ஒரு பெண் நண்பர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது இல்லை, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அடக்கி வாசிங்க.
இந்த வாரம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும், இன்னொரு பக்கம் நண்பர்கள் பிரிய வேண்டிய காலங்கள். போத் ஆர் சைடு எல்லாமே கலந்து இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் துர்க்கையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் உங்களுடைய கல்வியில் பெருசாக வரணும்னு ஆசைப்படுறீங்களோ எஜுகேஷன் நல்லா இருக்குது. நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், சேல்ஸு நல்லா இருக்குது, ப்ராஃபிட் கிடைக்குமானா இந்த வாரம் கிடைக்கும். அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் ப்ராஃபிட் உண்டு. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் மகசூல் கிடைக்கும். இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது, தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் மாற்றத்தணும். அக்கா தொழில் இல்லாமல்லாம் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதனால் அந்த மனநிலையை நீங்கள் மாற்றுங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனாக பார்க்குறோம். உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் சனி இருக்கார், இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ்க்குரிய கிரகம் குரு 9ல் இருக்கார். அப்போ யாரெல்லாம் வேலையை மாறணும்னு நினைக்கிறீங்க, வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறது, எஃபர்ட்டு கொடுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறது, இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இந்த 4 கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை இது மாதிரியான செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். கவனம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் விசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, விட்டதை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். யூக வணிகங்கள் கவனம். அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் டெவலப் ஆகும், ஞாபக சக்தி கூடும். பழைய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு இப்போ ஃபேவரபுளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் 2வது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் தேடுறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. யார் மேலையெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும், சேல் ஆகும். குறைஞ்சபட்சம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு நினச்சேன், மாற்றங்கள் பண்ண முடியாமல் போச்சுங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய வாய்ப்பு இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள். உறவுகளால் நன்மை, உறவுகளால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள். யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்குது. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதுவும் இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிய வேண்டிய காலம் இருக்குது. இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது.
பட் வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனம். ஸோ பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கிறது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்தஸ்து புகழ் கிடைக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஜாப் இருக்குது. ஜாபில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, இல்லை ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்கீங்களோ அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக எனி மானிட்டரி பெனிஃபிட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மேரேஜே வேண்டாண்டவங்களுக்கு திருமணம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் முழுவதும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினாலும் இந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்களோ இந்த வாரம் உண்டு. அது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு சர்வெண்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அதுலேயுமே ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இந்த வாரம் உண்டு. அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உண்டு. பட் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் இருக்குது. அதனால் சனி உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் நன்மைன்னா தைரியம் உங்களுக்கு வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கான ஒரு முழு ஃபெய்த் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறது அத்தனை பேரையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த சமாளிக்கிறதே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். அவர் ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அப்படி பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லவ் அஃபையர், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளே அவர் உருவாக்குவார். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. குறிப்பாக உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம், உடம்புல நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் நார்மலாக தான் உங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. பெண்களால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அரசியலில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அரசியலில் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்.
ஸோ ஒரு பக்கம் பிஸ்னஸில் பெரிய கெயின் பண்ணுற மாதிரி சம்பாத்தியம் அடையிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் லாபம் பிரேக் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இப்படியெல்லாம் நிறையா உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் விநாயகரையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிறந்த வாரம் மாதிரி. அதனால் தேவையில்லாமல் இந்த இடத்துல விடுபடுவதற்கு தகப்பனார் இருந்தால் அப்பாவுக்காக உதவி பண்ணுங்கள், உறவுகளுக்கு செய்யுங்க, மனைவிக்கு செய்யுங்க, அல்லது சகோதரர் இருந்தால் அவர்களுக்காக உதவி பண்ணுங்கள். நமக்கான தேவையற்ற செலவினங்கள் குறையும். நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் பெருசாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க அடைக்க வாசிங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யோசித்து செய்யுங்க. ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் அடக்கி வாசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக தான் இருக்குது. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க, அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சொந்த பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். வேலை வாய்ப்புகளும் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. வேலையில் பெருசாக எஃபர்ட் எடுக்கணும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன், இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. அதனால் உங்களுக்கு மிக பெரிய மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறீங்க, குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலாம், சுபகாரியம் சுப நிகழ்ச்சி தள்ளி போயிட்டுருக்கலாம், நடக்கும். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் சிவனை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அவளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், நண்பர்களால் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் நன்மை. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெண்டுமே நல்லா இருக்குது. நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது அனுபவிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி கூடும். ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். லோன் வாங்கி இடம் வாங்கி வீடு, மனை, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள். யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தில் மகிழ்ச்சி, லாபம். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உற்பத்தி தந்த சேல்ஸு, ப்ராஃபிட், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் உங்கள் ராகு 12ஆம் இடத்துல குரு பார்க்கறது, குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், இதெல்லாமே இந்த வாரம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். இந்த வாரம் பிரம்மாவையும்
இன்னும் சொல்லப்பட துர்க்கையை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.